ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஷார்ட் நோட்ஸும் வந்து பார்க்க போகிறோம். அதனுடைய வேர்க்கு ஸ்டடி எங்கன்னு பார்த்துட்டு ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள் அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேர்க்கு ஸ்டடி போட்டிருக்கேன், ஷார்ட் நோட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், லிங்கு அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 2011 to 2024 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து வேர்க்கு ஸ்டடி பார்த்துட்டு ஷார்ட் நோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ வந்து நோட்ஸ் வந்து ரொம்ப எல்லாத்தையும் வந்து நான் கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து ஒர்க்கை வந்து ரொம்ப மினிமைஸ் பண்ணி கொடுக்குறேன். தயவுசெய்து வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தெரியாது, அதை படிச்சுட்டு அந்த நோட்ஸை பார்க்கும்போது எந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து அதை எடுத்திருப்பேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? வீடியோ வேல்யூ தெரியாமல் எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2011 to 2024 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஷார்ட் நோட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் நவம்பர் 26, 1949. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன? ஆன்சர் 2 ஆண்டுகள், 11 மாதங்கள், 17 நாட்கள். அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. முதல் கூட்டம், வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி, முதல் கூட்டத்தொடர், குடியரசு தினம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் நோட்ஸில் பார்ப்போம். அடுத்தது, அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றுள் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பேரவையின் தலைவராக செயல்பட்டவர். ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது வந்து சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து இந்த முதல் கூட்டம், இறுதி கூட்டம் தான். அடுத்து வந்து தேசிய கொடியை ஏற்றுக்கொண்ட நாள், இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் நோட்ஸில் பார்க்கலாம். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் எந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் 1946. அடுத்து, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுவும் பார்க்கலாம் நம்ம நோட்ஸில். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை? ஆன்சர் பட்டாபி சீதாராமையா. அடுத்து, அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மாநிலங்களுக்கான குழுவின் தலைவராக இருந்தவர். ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. அடுத்து, இந்தியாவிற்கு ஒரு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு அரசியல் நிர்ணய சபையை இந்தியர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் கூறியவர் வந்து எம்.என். ராய். அடுத்து, டிசம்பர் 9, 1946 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அடுத்து, இந்திய அரசியலமைப்பு எத்தனை பாகங்கள் மற்றும் சரத்துக்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 12 பாகங்கள், 449 சரத்துகள் மற்றும் 12 அட்டவணைகள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சரத்துகளுடைய எண்ணிக்கை வந்து 465 உள்ளது. அடுத்து, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் அவைக்குழுவை தலைமையேற்றவர் யார்? ஆன்சர் வந்து பட்டாபி சீதாராமையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இவ்வளோ தான். நம்ம வந்து இப்போ இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து எங்கெல்லாம் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து புக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு வந்து நான் அந்த எல்லாத்தையுமே வந்து நான் கலெக்ட் பண்ணி ஒரே மெட்டீரியலாக கொடுத்துருக்கேன். இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 அதில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்ட் 185வது பக்கத்தில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் 4வது பக்கத்திலும் 5வது பக்கத்திலும் இருக்குது. அண்டு கவர்மெண்ட் மெட்டீரியல். ஏன் கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் அப்படின்னா
நீங்களே பார்த்துருப்பீங்க. கொஸ்டின்ஸு ஸ்கூல் புக்கில் இல்லாத கொஸ்டின்ஸும் வந்து இடம்பெற்றிருக்கும். அது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. அதனால் அதுவும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி எல்லாத்தையும் தொகுத்து தான் உங்களுக்கு கம்பைண்டாக தொகுத்து உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துருக்கேன். நீட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1934 எம்என் ராய். இது வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்குது. என்னென்னா எம்என் ராய் தான் வந்து முதல்ல இந்தியாவுக்குன்னு தனி அரசியலமைப்பு வேண்டும்னு முதல்ல கூறியவர் யார் அப்படின்னா எம்என் ராய். அதே சமயம் வந்து தோராயமான வரைவு குழுவை ஏற்படுத்தி தந்தவரும் வந்து யார் அப்படின்னா வரைவை வந்து ஏற்படுத்தி தந்தவரும் எம்என் ராய். அடுத்து வந்து எம்என் ராய் வந்து சட்ட ஆலோசகர். அந்த 3 பாயிண்ட்டையும் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுமே நீங்கள் அங்கே படித்த பாயிண்ட்ஸ் வந்து விசுவலாக பேக்ரவுண்டில் போகணும். இது நினைக்கிறீங்க இது வந்து நிறைய பேருக்கு வந்து இது புரியாது, இந்த மாதிரி எடுத்தா இது எப்படி மைண்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறீங்க. ஆனால் இப்படி தான் ஹிண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ தான் ஃபைனல் ரிவிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியும். இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. மறுநாள் என்ன பண்ணணும்னா டெய்லியுமே நீங்கள் எப்படி நியூஸ் பேப்பர் வந்து 1 hour வாசிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு டெய்லியுமே நீங்கள் பார்க்கணும். நான் அதுக்கு தான் வந்து எந்தெந்த பேஜில் இருக்குது அந்த லைனுங்கிறதையும் கொடுத்துருக்கேன். அப்போ டெய்லியுமே நீங்கள் அதை வந்து பார்க்கும்போது உங்கள் மைண்டில் வந்து செட் ஆயிடும். அப்புறம் எப்படி வந்து பாயிண்ட்ஸ் மறக்கும்? இப்போ வந்து இது புரியாது, இது எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறீங்க. நான் இப்போ எம்என் ராய்க்கு வந்து 3 கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் படிப்பீங்க, 2வது டைம் கன்ஃபியூஸ் ஆகும், மறு டைம் போய் புக் எடுத்து படிப்பீங்க, 3வது டைம் வந்து உங்களுக்கு மெமரியில் செட் ஆயிடும். டெய்லி இந்த நோட்ஸ் எடுத்து பார்க்கும்போது இப்போ எம்என் ராய்னாவே உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் ஞாபகம் வந்துடணும். இவர் வந்து 1934 என்ன சொல்லிட்டாரு, இந்திய அரசியலமைப்பு இந்தியாவிற்குன்று தனி அரசியலமைப்பு வேணும்னு முதல்ல சொன்னவர் எம்என் ராய். அடுத்து வந்து தோராயமான வரைவை ஏற்படுத்தி கொடுத்தவர் எம்என் ராய். அடுத்து வந்து சட்ட ஆலோசகர் வந்து எம்என் ராய். அப்போ அந்த 3 பாயிண்ட் பார்த்தேமே நீ ஞாபகம் டெய்லி ரீகால் பண்ணும்போது எப்படி மறக்காது. அதனால இந்த மாதிரி தான் வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து படிக்கணும். அடுத்து வந்து அரசியலமைப்பு குழு அமைக்கப்பட்டது. வந்து அரசியலமைப்பு குழு அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா 16/5/1946. இது யார் பரிந்துரையின்படி அமைச்சாங்க அப்படின்னா கேபினட் தூதுக்குழு, அதாவது அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரையின்படி தான் வந்து இந்த அரசியலமைப்பு குழு அமைக்கிறாங்க. அதில் யார் 3 பேர் வந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க பெத்தி கிளாரன்ஸ், சர் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஓகேவா, அந்த பாயிண்ட்ஸ் அதில் போதும். அடுத்து வந்து குழுவில் இருந்த அதாவது அந்த அரசியலமைப்பு குழுவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 389 பேர். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 292 பேர் வந்து தேர்தல் மூலமாக அந்த மாகாண பிரதிநிதிகள் வந்து தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதில் 93 பேர் வந்து சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். ஓகேவா, நியமன உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா சுதேச அரசுகளை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப நீங்களே வந்து தேர்ந்தெடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே விட்டுட்டாங்க. அதனால தான் அவங்களாவே தேர்ந்தெடுத்துக்கிட்டதுனால அது வந்து நியமன உறுப்பினர்கள். தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து 292 பேர். அப்போ அந்த நியமன உறுப்பினர்கள்லாம் மீனிங் தெரிஞ்சு நீங்கள் படிக்கணும். அடுத்து வந்து 3 மாகாண முதன்மை ஆணையர்கள், 1 வந்து பலுசிஸ்தான் சார்பில் ஒருவர். அடுத்து இந்த 389 உறுப்பினர்களில் பார்த்தீங்க அப்படின்னா 15 பேர் வந்து பெண் உறுப்பினர்கள். அதில் வந்து சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட் இவங்கெல்லாம் வந்து பெண் உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் எப்படி இது நடக்குது அப்படின்னா மறைமுக வாக்கெடுப்பு. அதாவது அப்போ வந்து மாகாண சட்டமன்றங்களில் வந்து யார் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்களோ அவங்க மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் யார் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை குழுவின் உறுப்பினர்கள். ஓகேவா, இது எப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா 10 லட்சம் பேருக்கு வந்து ஒருவர்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் முதன்மையான சமுதாய இயக்கங்கள் வந்து இந்து, முஸ்லீம், சீக்கியர்கள் இவங்களை வச்சு முதன்மையானவர்களை வச்சு மக்கள் தொகைக்கு விகிதத்துக்கு ஏற்ப 10 லட்சத்திற்கு ஒருவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வந்து அரசியலமைப்பை உருவாக்க செலவானுச்சு அப்படின்னா 64 லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கு. இது வந்து 60 நாடுகளினுடைய அரசியலமைப்பு மூலங்களை எடுத்து தான் வந்து நம்ம நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஓகேவா, அடுத்தது இந்த அரசியலமைப்பு குழுக்கள் வந்து 22 குழுக்கள் வந்து உருவாக்குறாங்க. அதில் வந்து 13 குழுக்கள் வந்து முதன்மையானது. மற்ற குழுக்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிறு சிறு குழுக்களாக இருந்தது. அப்போ முக்கியமானது எது அப்படின்னா 13 குழுக்கள். அதில் மெயினாக குழு தலைவர்களாக யாரெல்லாம் எந்தெந்த இதுக்கு வந்து தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னா
நேரு பார்த்தீங்க அப்படின்னா மைய அரசின் அதிகாரம் குறித்த குழு தலைவர். அதுதான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இப்போ பார்த்தோம். மாநிலங்களுக்கான குழு தலைவர். அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் குழு தலைவராக மைய அரசில் இருந்தவர் யார் அப்படின்னா நேரு. அடுத்தது மைய அரசின் அரசியலமைப்பு குழு தலைவர். அடுத்து ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை குழு தலைவர். அடுத்து வந்து வகைப்படுத்தும் குழு தலைவராக இருந்திருக்கிறாரு. அடுத்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து மாகாண அரசியலமைப்பு குழு தலைவர். அடுத்து அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மையர் குழு தலைவராக இருந்திருக்கிறார். அடுத்து வந்து கிருபாலனி இவங்க வந்து கொடிக்குழு தலைவராக இருந்திருக்காங்க. ஓகே. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யார் அப்படின்னா அம்பேத்கர். ஓகே. இந்த இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் கூட்டம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 1946 டிசம்பர் 9 11 மணி அளவில் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா டெல்லியில். அதுக்கு வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. யார் வந்து இதை வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தது அப்படின்னா கிருபலானி. ஓகேவா. இந்த கூட்டத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா தற்காலிக தலைவர் தேர்வு. ஓகே. அடுத்து பாகிஸ்தான் ஒன்றா இருக்கும்போது பாகிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் முதல் கூட்டம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 14 வந்து நடக்குது. அடுத்தது நிரந்தர தலைவர். அதாவது நம்ம சுதந்திர தினத்தன்னைக்கு முதல் நாள் வந்து பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் முதல் கூட்டம் நடந்தது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நிரந்தர தலைவர் வந்து 1946 டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் வந்து அவர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துடுறாரு. 9 வந்து தலைமை பொறுப்பு ஏற்கிறாரு, இறந்துடுறாரு. அதுக்கு பிறகு டிசம்பர் 11 ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமை பொறுப்பு. துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து வந்து வரைவு குழுவில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அதாவது 8 பேர் கொண்ட அமைப்பு இது. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கோபால்சாமி ஐயங்கார், டாக்டர் KM முன்ஷி, அடுத்தது சையது முகமது சாதுல்லா. அதாவது இதில் வந்து BL மிட்டர், இந்த மிட்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து போட்டது. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து அவருக்கு பதிலாக வந்து மாதவராவ் அப்படிங்கிறவங்கள போட்டிருக்காங்க. அடுத்து வந்து DP கைத்தான் வந்து இறந்துடுறாரு. அவருக்கு பதிலாக வந்து கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவரை போட்டிருக்காங்க. இதுவும் வந்து எக்ஸாம்பிள் கேட்கலாம். மிட்டருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு மாதவராவ், கைத்தானுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டவர் கிருஷ்ணமாச்சாரி. அடுத்து வந்து வரைவு குழுவை வந்து அம்பேத்கர் தலைமையில் எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டது, நம்ம பார்த்தோம் இல்லையா, குழுவினுடைய தலைவர்கள், குழுவினுடைய உறுப்பினர்கள் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அம்பேத்கர் தலைமையில் இது எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1947 ஆகஸ்ட் 29. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பை உருவாக்க எத்தனை நாட்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள்னு இருக்கும். ஓல்டு புக்லாம் வந்து 18 நாட்கள்னு இருக்கும். 6th நியூ புக்கில் வந்து 17 நாட்கள்னு இருக்கும். அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இந்த கூட்டத்தொடர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து முதல் கூட்டம் இறுதி கூட்டம்னாலும் பார்த்தோம் இல்லையா. இது மாதிரி இந்த கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வுகள் நடந்திருக்கு. 166 நாட்கள் நடந்திருக்கு இந்த கூட்டத்தொடர். அந்த கூட்டத்தொடரில் வந்து 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கூட்டத்தொடர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திருத்தங்களாக வச்சு மொத்தம் டோட்டலாக 2473 திருத்தங்கள். அடுத்து வந்து அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா 1949 நவம்பர் 26. இதுக்கு வந்து எத்தனை பேர் கையொப்பம் விட்டுருக்காங்கன்னா 284 உறுப்பினர்கள். அடுத்து வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது வந்து 1950 ஜனவரி 26. இறுதி கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1950 ஜனவரி 24. இந்த விவாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1946 டிசம்பர் 9 இருந்து 1950 ஜனவரி 26 வரைக்கும் வந்து இந்த விவாதங்களின் தொகுப்பு வந்து மொத்தம் வந்து 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. இது வந்து ஒரு டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன். எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தனன்னு கேட்டிருந்தாங்க. 12 தொகுதிகள். அடுத்து வந்து அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்பட்ட போது வந்து
எத்தனை அட்டவணை எத்தனை பகுதிகள் இருந்தது. அவங்க உருவாக்கிய போது 8 அட்டவணைகள் 22 பகுதிகள் 395 சரத்துகள் இது வந்து உருவாக்கிய போது. அதுக்கு பிறகு வந்து அட்டவணைகள் வந்து 12 அட்டவணைகள் 25 பகுதிகள் 465 சரத்துகள் வந்து சேர்க்கப்பட்டுள்ளன. ஓகேவா. அடுத்து இந்த அரசியல் நிர்ணய சபையில் கலந்து கொள்ளாத தலைவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி, முகமது அலி ஜின்னா. அப்போது அரசியல் நிர்ணய சபை நடந்துட்டு இருந்துச்சு அந்த டைமிங்கில் சட்டமன்ற தலைவராக இருந்தது யார் அப்படின்னா ஜிவி மாவளங்கர். அடுத்து வந்து அரசியல் நிர்ணய சபையினுடைய பிற பணிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா அவங்க வந்து தேசிய கொடியை அறிவித்தது எப்போ அப்படின்னா 1947 ஜூலை 22. இந்த பார்ட் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ், நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து வந்து தேசிய கீதம் தேசிய பாடலை ஏற்றுக்கொண்டது 1950 ஜனவரி 24. அடுத்து முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்து 1950 ஜனவரி 24 வந்து நியமிக்கப்படுகிறார். ஓகேவா. அரசியல் நிர்ணய சபையில் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இது போக குரூப் 2 மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நீங்கள் வந்து லட்சுமிகாந்த் சார் புக்கை வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு இந்த நோட்ஸு போதுமானது. ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் வந்து டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. நம்மளுடைய சேனலில் வந்து குரூப் 4 2025க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு முகவுரை அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஷார்ட் நோட்ஸும் வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.